அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்டியாக இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கு இன்றைக்கி நான் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. நம்ம வீட்டில் இருக்கிற கனிஞ்சு போன வாழைப்பழங்களை யூஸ் பண்ணி இந்த புட்டிங் ரெசிபி நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். நல்ல டேஸ்டியாகவும் இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழத்துலேயுமே இதை நம்ம செய்யலாம். இப்போ வாழைப்பழத்தில் தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாழைப்பழங்களை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட 3 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தாங்க. நெய் சேர்த்தும் செய்யலாம், நெய் சேர்க்காமலும் இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். நெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நெய் சேர்த்து ஒரு தடவை பல்ஸ் கொடுத்து எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இருக்கும். பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கேரமல் சிரப் பண்ணிக்கலாம். அதுக்கு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே வச்சுருங்க. சர்க்கரை இது மாதிரி நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஈஸியாக உங்களுக்கு கேரமல் சிரப் ரெடி ஆயிரும், கட்டி பிடிக்காமல் இருக்கும். பேன் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சர்க்கரை சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா உருக ஆரம்பித்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் கேரமல் சிரப் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ இதை நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம புட்டிங் செய்யக்கூடிய ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கேக் மோல்டோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற எவர் சில்வர் பவுல் எதில் வேணாலும் நீங்கள் இதை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். கேரமல் சிரப்பை சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக பரவன மாதிரி ஆனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா இது நல்லா செட் ஆயிரும். நல்லா அது செட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சிங் இது கூட ஆட் பண்ணணும். நம்ம பனானா முட்டை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மிக்சிங் இப்போ இது போல் ஆட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உள்ளார ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ண மிக்சிங்கை உள்ளார வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது 15லேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வெந்து வந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு அகலமான பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இது ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும். கொஞ்சம் உயரமான பாத்திரத்தில் வச்சோன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். உங்களுக்கு ரொம்ப குயிக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்ல அகலமான ஒரு பவுலில் வச்சிங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் கூட இது உங்களுக்கு வெந்து வந்துடும். உள்ளார கத்தி வச்சு இந்த மாதிரி செக் பண்ணதுக்கப்புறமா வெளியில் எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா இது சூடு ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக யம்மியான டேஸ்டியான புட்டிங், அதுவும் வாயில் வச்சதுமே கரையுங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம். திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா கூட இந்த புட்டிங் ரெசிபி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இதே மாதிரி இதே அளவில் நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.